கத்த கத்தையா நோட்டை வச்சுன்னு செலவு பண்ண ஒரு காலத்தில் ஒரு காலில் நான் சுண்டல் வாங்கி சாப்பிட வேண்டிய காலமாக போச்சு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் விநாயகமூர்த்தி. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, லைவ் வீடியோ. ஸோ எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா ரன் பண்ணியிருக்காங்க. நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பணம் முக்கியமாக தேவைப்படும். சாதாரணமாக ஒரு கை ரேகை பார்க்குறவனே முதல்ல என்ன ரேகை தெரியுமா பார்க்குறான்? தனரேகை தான் பார்க்குறான். கை ரேகை பார்க்குறவன் கூட தனரேகை பார்க்குறான். எதுக்கு தெரியுங்களா? செல்வம்னு ஒன்று இருந்தா, பணம்னு இருந்தா தாங்க இந்த உலகத்தில் நம்ம மதிப்பான். நான் அழகா ஒரு விஷயம் சொல்றேன், உண்மைன்னா நீங்க கை தட்டுங்க. எத்தனை பேர் எச்சில் பட்டாலும் தீட்டு என்று ஒதுக்காத ஒரே பொருள் உலகத்துல பணம் தாங்க. உலகத்திலேயே பிரசவ வலியோட ஒரு கொடுமையான வலி எது தெரியுங்களா? பிரசவ வலியோட ஒரு கொடுமையான வலி எந்த வலி? தான் ஏழை தகப்பன் இந்த மாதிரி பையன் கேட்டு ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்கி தரலான்னு நினைக்கும் போது பாக்கெட்டை பார்க்கும்போது அந்த அப்பா காலியான பாக்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அதுதாங்க பிரசவ வலியோட கொடுமையான. அது எல்லாருமே ஒரு தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். பணம் கண்டிப்பாக தேவை தான், ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையில் அது அனுபவம் எல்லாருமே நல்லா தெரியும். ஸோ நம்ம டாபிக் வந்துடும். எல்லாருமே வேலைக்கு போகிறோம், எல்லாருமே தெரிஞ்ச வேலை செஞ்சுன்னு இருக்கோம். ஆனால் பிடிச்சி தான் வேலை செய்யணும்னு கேட்டால் 99% கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம ஆசைப்பட்ட வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆசைப்பட்ட வேலை கிடைக்கணும்னா கூட தெரிஞ்ச வேலையை நம்ம கிடைச்ச வேலையை செஞ்சுன்னு இருக்கோம். இதனால் ஹாப்பினஸ் இல்லைன்னா கூட, ஆனால் ஃபேமிலிக்காகவும் கௌரவத்துக்காகவும் மற்றவங்களை மதிக்கணுன்றதுக்காகவும் ஒரு சில காரணத்துக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் நைட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம், நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், நம்மளுக்கு நல்ல நட வராதா, நம்மளும் நல்லா இருக்க மாட்டோமா லைஃப்பில், எல்லோரும் நல்லா இருக்காங்களே, வசதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இல்லை சார் நான் ஆல்ரெடி ஒரு 30,000 40,000 மந்த்லி ஏர்ன் பண்ணுறேன், ஆனால் பத்த மாட்டுது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும். எனக்கு ரெண்டுமே இருக்குது சார். லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், சந்தோஷம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இல்லை. அப்படி சொன்னால் 3மே இருக்குது சொல்லுவாங்கல்ல சார், புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, புண்ணியம் எப்படி சார் கிடைக்கும்? 10 பேர் முகத்தை சிரிப்பு பார்த்தா தான் 10 பேர் முகத்தை வாழ விஷயம் தான் ஒரு நம்மளுக்கு புண்ணியமும் கிடைக்கும். ஸோ அது கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக அதுவும் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் பத்தலான்றதுக்காக தான் நெக்ஸ்ட் ஏதாவது பார்ட் டைம்லேயும் ஃபுல் டைம்லேயும் இல்லை நல்லா ஜென்யூனாக நல்ல பிஸ்னஸோ இறங்கி பண்ணலாம்னு அடுத்த வாய்ப்பு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நல்லா சம்பாதிக்கலாம் என்ற தாட் வரும். ஆனால் எல்லாருக்கும் அது வராது. பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் செட்டாக வரான்னு சொல்கிற அப்பா அம்மாவும் இருக்காங்க, முக்கிய இருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை இப்போ செய்கிறவங்க ஃபஸ்ட்டு பணம் முதலீடு தேவை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அனுபவம் கண்டிப்பாக தேவை. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வியாபார போட்டியை சமாளிக்கணும். நம்ம எந்த தொழில் ஆரம்பித்தாலும் வியாபார போட்டியை கண்டிப்பாக சமாளிக்கணும், மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் இருந்து எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ முதலீடு போட்டிருக்கோம், எவ்வளோ லாபம் வருதுன்னு எடுத்து வச்சு அதை பிளான் பண்ணி இன்னும் லைஃப்பில் முன்னேற தெரிஞ்சிருக்கணும். அஞ்சு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சோம்னா அது நஷ்டமாக இருக்கும், லாபம் இருக்கும். அதை தாங்கி நடத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி அதை பணமாக தெரியணும். ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல நேரம் தான் மேலே போயிடும், எல்லாம் சொல்கிறது தானே. கொஞ்சம் பேட் டைம் ஆகுதுன்னா கீழே வந்துடும். ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறும்போது இவ்வளோ இடர்பாடு இல்லாமல் இன்றைக்கி வியாபாரத்தில் நான் யார் சார் என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். உலகத்தில் எவ்வளோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம தேடி போட நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கும், நம்ம ஜெயிக்கலாம். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அனுபவம் கம்மியாக இருக்குது, என்னால் ஜெயிக்க முடியுமா, ஏதாவது வியாபாரம் எடுத்து பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். அதுக்கு நான் வீடியோ தான் இது. ஸோ அப்போ என்ன பிஸ்னஸ் சார், எப்படி சார் செய்யலாம், ஏதாவது முதலீடு போடணுமா, என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதை பற்றி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தான் போகுது, நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறோம். ஸோ லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும், நம்மளை சுற்றி நல்லா இருக்கும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான சேனல் தான் நம்ம சேனல், விஎம் தமிழ் சேனல். சுய தொழில் சொல்லிட்டு
ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இது. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும், பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அடிங்க, தம்ஸ் அப் ஏற்றிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருமே தங்கம் தான். யூடியூப்ல வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமையில இருக்கு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. மனித உயிரின் அவனுக்கணும் பஞ்சம்.